ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் ஆர்ஆருக்குமான குவாலிஃபயர் 2 மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக எடுக்கலாம், கேட்டகரி வைஸ் எத்தனை பிளேயரை ட்ரை பண்ணணும், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், எந்தெந்த கேட்டகரிக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சு அது மூலிமா சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இங்கே மொத்தமாக ப்ளே பண்ணதில் ஈக்குவல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜாக 190 ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிலோ ஸ்கோர் 150யும் இங்கே ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆனது ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் பஞ்சாப் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்மே நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான் வந்திருந்தது. லோ ஸ்கோரும் பஞ்சாப் தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பொறுத்த மட்டும் ஜிடி கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்காங்க. 10க்கு 7 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. அது ஆரம்பத்தில் சஞ்சு சாம்சனில் இருக்கும் போதுல இருந்தே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் கூடயும் 4வது மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜிடி இங்கே ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்ச் லாஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் பார்க்கணும். ஏன்னா வென்யூ தான் மெயின். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற கிரவுண்டில் வின் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கிரவுண்டு பொதுவாக எப்படி இருக்கோ அதுக்கு தக்கனமாக தான் நடக்கும். அதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் ஆனது போயிருச்சு. அவங்க ராஜஸ்தானுக்கு ஸ்ட்ராங்காகவே அது மாறிட்டு. ஸோ ஒரு ஈக்குவலாகவே டீம் போடுங்க. ஒரே ஜிடினா ஜிடிக்கு மட்டும் போட வேண்டாம், ராஜஸ்தானுக்கும் போடலாம். இங்கே நடந்த 4 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 4 மேட்சுமே 200 தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மேக்ஸிமம் குவாலிஃபயர் 2 இதே மாதிரி கொஞ்சம் நல்ல என்கேஜாக இருக்கிறதுக்காக அதே பிச்சை கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வேற ஒரு பிச்சை கொடுப்பாங்க. அது நமக்கு லாஸ்ட் இதில் தான் தெரியும். ஆனால் மேக்ஸிமம் அப்பவும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஹையாக தான் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே ஒரு விக்கெட் ஃபால் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஃபேசர்ஸுக்கு ஃபேசர்ஸுக்கு 37 விக்கெட் கிடைச்சாலும் ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்டு இங்கே நிறைய கிடைச்சிருக்கு. அதாவது 2 இன்னிங்ஸ்லையும் இங்கே விக்கெட்டு எடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் மேட்ச் ஒரு 10 மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா அப்படிதான் இருந்திருக்கு. ஃபேசர்ஸுக்கு ஈக்குவலாக 2 இன்னிங்ஸும் கிடைச்சிருக்கு. ஆர்ஆரோடைய பாசிபிள் பிளேயிங் 11ல் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சையே வின் பண்ணிட்டு வரதுனால அதே காம்பினேஷனில் தான் போவாங்க. ஏதாவது முடியாமல் ஏதாவது இன்ஜுரி இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா இம்பேக்டில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்ணுவாங்க. நீங்கள் லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ரா பர்கர்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. காரணம் அந்த பிச்சு கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்கும். ஸோ மாற்ற வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி ஜிடியோட பிளேயிங் 11ல் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சு வேற ஒரு புது பிளேயரை கொண்டு வர போய் அவங்களுக்கு அந்த மேட்சை மாறி போச்சு. ஸோ திரும்பியும் அந்த ஏக்கான உள்ளே கொண்டு வரலாம். இல்லை சாய் கிஷோரை இன்னொரு பவுலிங்கையும் ஸ்ட்ராங் பண்ண அவரையும் கொண்டு வரலாம். ஸோ ஏதாவது 1 or 2 சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் ஆர்ஆருக்குமான குவாலிஃபயர் 2 மேட்ச்சு. இந்த மேட்சோடைய கண்டிஷன் இப்போ அதே பார்த்தீங்கன்னா அந்த சண்டிகர் அந்த கிரவுண்டில் தான் நடக்கு. இந்த பிச்சு எப்படின்னா அதே சன்ரைசர்ஸுக்கும் ஆர்ஆருக்குமான பிச்சு தான் அதே பிச்சு தான் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் பேட்டினுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகிற பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கும் கிடைக்கும். இல்லை யூஸ்டு பிச்சை கொடுக்காம நியூ பிச்சு வேறு பிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டு ட்ராக்காக வரதுக்கான வாய்ப்பும் அமையலாம். மேக்ஸிமம் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சை தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த பிச்சு கண்டிஷனுக்கும் எந்தெந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். அதுக்கு தக்கனமான பிளேயர், அதுக்கு தக்கனமான இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயருக்கு சப்போர்ட் ஆகணும் கொடுத்துருந்தோம். இப்போது அதே கண்டிஷனில் தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கும்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை விக்கெட் போகாமல் போகலாம். இல்லை அந்த இடத்துல ஒரு விக்கெட் போகும். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பானது இருக்கும். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதில் 190க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 190 கன்ஃபார்மாக வர அளவுக்கு ரெஜிஸ்டரும் ஆகிருக்கு.
விக்கெட் ஃபால் எப்படியும் பார்த்தாலும் உங்களுக்கு 12 விக்கெட்டு வந்து மேக்ஸிமம் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப 2 பக்கமும் பேட்டினுக்கு போனால் தான் 10 விக்கெட்டுக்குள்ளே போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸுக்கான கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வென்யூ வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பவுலர், அது ஆர்த்தடாக்ஸ் பவுலராக இருக்கலாம், ஃபாஸ்ட் பவுலராக இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த பிச்சானது சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பின்னர் மெயினாக லெக் ஸ்பின்னர், கிட்டத்தட்ட ஜடேஜாவும் லெக் ஸ்பின்னர் தான் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அவர் பண்ணுவார். அதுதான் ரைட் ஹேண்டர்ஸுக்கு விக்கெட்டானது விழும். அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் வந்து லெக் ஸ்பின்னருக்கு ஈக்குவலாக தான் அது போடுவாங்க. ரைட் ஹேண்டருக்கு விக்கெட்டானது அதே கண்டிஷனில் விழும். அதில் வந்து யார் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னா, சாய் கிஷோர் நல்லா பண்ணியிருக்காரு. ஜடேஜாவாலையும் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம குரூப்லையும் போட்டிருந்தோம். ஆனால் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த பிச்சானது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பிடிக்கிற லெஃப்ட் ஹேண்டர், ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற ஒரு லெஃப்ட் ஹேண்டர், டாப் ஆர்டரில் வர லெஃப்ட் ஹேண்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம லாஸ்ட்டு மேட்ச்சு குரூப்லேயும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்திருந்தார் சூரியவம்சி. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்கும். இப்போ இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து ரொம்ப எல்லாரும் சூரியவம்சி தான் வச்சுருக்குறாங்க, சூரியவம்சி இருக்கிறாங்க. ஆனால் சன்ரைசர்ஸ் டீமில் பெருசாக பாலை ஸ்விங் பண்ணுறவங்க வந்து கம்மின்ஸை தாண்டி பெரிய அளவுக்கான பிளேயர் கம்மி. ஆனால் இங்கே டீமில் பார்த்தீங்கன்னா ரபாடா, சிராஜி, பிரதீப் கிருஷ்ணான்ட்டு நிறைய பேர் இருக்காங்க ஹோல்டர்னு. ஸோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பெருசாக ஹிட் அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆவார். சிவிசியில் இருந்து ஃப்ளாப் ஆயிடுவார். சின்னதாக வேணால் அந்த ஸ்ட்ரைக் ரேட் படி விளையாடுறதுனால ஒரு ட்ரீம் டீம் வரலாம். ஸோ சிவிசி ஆப்ஷனில் கொஞ்சம் கம்மி தான் செகண்ட் பேட் பண்ணால். ஃபஸ்ட் பேட் பண்ணால் வேணால் பெருசாக திரும்பியும் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சாய் சுதர்சன் ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா கண்டிப்பாக சிவிசி அளவுக்கு பண்ணிடுவார். ஏன்னா அவர் இவங்க கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட ட்ரீம் டீம் வராமல் இல்லை. ஒரே ஒரு மேட்ச் தான் அவுட்டு, அதுவும் ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் அவருடைய ட்ரீம் டீம் ஆப்ஷன் அதிகம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக எப்படியும் ட்ரீம் டீம் வருவார், ஒரு நல்ல சிவிசி ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா கில்லு பொறுத்தவரை அவருக்கான த்ரெட்டே வந்து ஆர்ச்சர் தான். மற்றவங்க பால்லாம் அடிச்சிருவார். அதே மாதிரி ஜடேஜாவை வந்து இவர் வேணும்னே யூஸ் பண்ண மாட்டேன்றாரா, இல்லை கேப்டன் ஈகோவில் பண்ண மாட்டேங்காரா, வேணும்னே தான் வச்சுருந்தாரு. ரன் அதிகமாக போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஜிடி வந்து இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பவர் பிளேக்குள்ளே இவங்களை செட்டில் ஆக விடாமல் பண்ணணும். இவங்க 10 ஓவருக்கு அப்புறம் தான் ஜடேஜாவே கொண்டு வராரு. தேவைப்பட்டும் போது அடிச்சிட்டாங்கன்னா, அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இவங்க டீம் பெருசாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஜிடி 6 ஓவருக்கு அப்புறம் ஜடேஜாவை கொண்டு வந்தால் இந்த மேட்ச்சில் ஆர்ஆருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த கில்லும் அந்த இடத்துல அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா த்ரெட்டு உண்டு இவருக்கு, பட்லருக்கு, ஆனால் த்ரெட்டு உண்டு. ஸோ அந்த உங்களுக்கு ரன்னு குறையும் போது அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. சேஸோ இல்லை விக்கெட் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இதாக இருக்கும். ஸோ இவருக்கு கில்லுக்கு த்ரெட்டு வந்து ஆர்ச்சர்கிட்ட தான். இப்போ ஆர்ச்சர் ட்ரீம் டீம் வந்து எப்படி வந்திருக்கிறாரு ஜிடி கூட அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு விக்கெட் இல்லைன்னா விக்கெட் இல்லை, இந்த மாதிரி தான் அவர் விளையாண்ட எல்லா மேட்ச்லேயும் வந்திருக்காரு. ஸோ கில்லு கன்ஃபார்மாக நீங்கள் பெருசாக பண்ணுவார்னு நினச்சா அந்த இடத்துல ஆர்ச்சர் சின்னதாக தான் வருவார். ட்ரீம் டீம் மேபி ராஜஸ்தான் லாஸ் ஆகுதுன்னா பேட் பண்ணி ஓரளவு சின்னதாக வரலாம், இல்லை ஃப்ளாப் ஆகலாம். இந்த ரபாடா ஆர்ச்சரில் மேக்ஸிமம் ஒருத்தங்க தான் வருவாங்க. ரபாடா ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். ரபாடா யாருக்கு பெரிய அளவுக்கான த்ரெட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ ஜெய்ஸ்வாலும் கில்லும் 50-50 ஆப்ஷன் தான். அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் கில்லை ட்ரை பண்ணுங்கள். கில்லு, ஜெய்ஸ்வால் இந்த 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஜெய்ஸ்வாலும் அவங்க கூட விளாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்கார். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பும் இருக்கும். வென்யூலையும் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி கண்டிஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த பிச்சு லெஃப்ட் ஹேண்டருக்கான சப்போர்ட் ஆகும். லாஸ்ட் மேட்சும் கிட்டத்தட்ட ஜெய்ஸ்வால் ஃப்ளாப்பு தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் சேஃப் பிக்கு தான். ஸோ இதில் கொஞ்சம் சேஃப் பிக்லாம் யாராக ட்ரை பண்ணலான்னா சாய் சுதர்சன், ரபடா, அதே மாதிரி கில் ஜெய்ஸ்வால்லேருந்து ஒருத்தங்க. இவரை எடுத்தால் சூரியவம்சியை எடுக்கும் போது கேப்டன் கொடுத்து எடுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சின்னதாவது ஒரு ட்ரீம் டீம் வருவார். இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக சிஆர்விசி வரும். சி இல்லைன்னா விசி கண்டிப்பாக வரும். அதுவும் இந்த பேட்டர் இந்த 3 பேரில் 4 பேருக்கு இடையே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நான் ஜிஎல் இன்னும் ரிஸ்க்காக ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். எப்படியும் விக்கெட் கீப்பரில் ஒருத்தங்க வந்து தான் ஆவாங்க. இவங்க 2 பேரில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விக்கெட் கீப்பரில் ஒருத்தங்க வந்தே தீருவாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த மேட்ச் பட்லர் தான். ஏன் அப்படின்னா ஜொல் இவங்க கூட ப்ளே பண்ண 10 கொஞ்சம் மேட்ச்சில் அவர் எத்தனை மேட்ச் டி டீம் வந்திருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் 70 ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் அடிச்சிருக்காரு. ஸோ பட்லரா ஜுரலாங்கிறதுல மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். பட்லர் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். அவருக்கான த்ரெட்டே ஜடேஜா தான். மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து 1 இல்லைனா 2 ஜடேஜாவை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ ராஜஸ்தான் லாஸ் ஆகுதுனாலும் லெஃப்ட் ஹேண்டருக்கு பேட் சப்போர்ட் ஆகும் இங்கே. ஸோ அவர் பேட் பண்ணியும் கொடுப்பாரு. கண்டிப்பாக அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணால் 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். நீங்கள் ஜடேஜா அப்படி வர மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த பிளேயரை எடுக்கணும்னு அடுத்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்தவரை விக்கெட் கீப்பரில் லோ பிக் கிடையாது, பேட்டர்லேயும் லோ பிக் கிடையாது. ஒரே ஒருத்தர் ராகுல் ஜவேத்தியா தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் தான் லோ பிக்கு வரும். ஸோ அவங்கள நம்ம எடுக்கணும். ஹை பிக்கை பேட்டர் அண்ட் விக்கெட் கீப்பரில் இருந்து வரதுக்காக தான் வருவாங்க அதிகமாக. ஸோ நம்ம ஆல்ரவுண்டர் பவுலரில் கண்டிப்பாக லோ பிக் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் வருவாங்க. ஸோ இதில் இந்த கேட்டகரி பார்க்கும்போது இதில் இப்போ ஜடேஜா நீங்கள் எடுக்கலை அப்படின்னா பராக் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் பராகா ஜடேஜாவாங்கிறதுல மேக்ஸிமம் ஒருத்தரை ட்ரை பண்ணுங்கள் போதும். அடுத்து இந்த பிச்சுக்கு ஆப்டான பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். லெஃப்ட் ஹேண்டர் பிச்சு சப்போர்ட் ஆகும். ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கி அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த வென்யூவில் ஒரு 40 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு 2 மேட்ச் ப்ளே பண்ணதில். ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு மேட்ச்சில் 40 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து ஃபெரேரியா பொறுத்தவரை ஒரு சின்னதாக ட்ரீம் டீம் வரலாம். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் மஸ்ட் பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். இந்த பிச்சு கொஞ்சம் லெக் ஸ்பின்னருக்கு கூகுளி போடுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். ஸோ அவர் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். அதே மாதிரி பிரதீப் கிருஷ்ணா சிராஜ்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இப்போதைக்கு சிராஜ் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். ஏன்னா அந்த ஸ்விங் இங்கே ஆகுது. ஸோ பிரதீப் கிருஷ்ணாவா சிராஜாங்கிறதுல அந்த லோ பிக்லேருந்து ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் 3 to 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் லோ பிக் யாருன்னு பார்த்து 50க்கு பிலோவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ட்ரீமில் எடுக்கணும். ஸோ இதில் சிவிசி யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரஷீத் கானுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு சிராஜ் ஃபெரேரியாவுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இதில் கண்டிப்பாக ஹோல்டர் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். கண்டிப்பாக அவர் 1 இல்லைன்னா 2 விக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்துருவார்.
அதுக்கப்புறம் பேட்டிங் கிடைக்கிறத வச்சு வருவார். இப்போ நீங்கள் ஜிடி கம்ப்ளீட்டாக பேட்டிங்கில் டாமினேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா தான் அவர் அந்த இடத்துல வேறு பிளேயர்ஸுக்கு விக்கெட் கிடைக்கும் போது அவர் கிடைக்காம போனால் மட்டும்தான் அவர் வரமாட்டார். ஸோ மேக்ஸிமம் அவருக்கு ஒரு விக்கெட்டை அது உறுதியாக எடுத்துருவார். இந்த பிச்சுக்கு ஆர்ச்சருக்கு எப்படி சப்போர்ட் ஆகுதோ ஹோல்டருக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ 1 இல்லைன்னா 2 விக்கெட் எடுத்து அவர் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவார். அதே மாதிரி ஷனாக்கா ஃபெரேரியாவில் கூட நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம், 2 பேரை கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஷனாக்காவுக்கு ஏதாவது ஒரு நிமிஷத்துலையாவது ஓவர் கிடைக்கும், ஃபெரேரியாவுக்கு ஓவர் கொடுக்க மாட்டார். ஸோ நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா ஷனாக்காவை ட்ரை பண்ணலாம். பர்கர் பொறுத்தவரை இந்த பிச்சுக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். ஸோ அவரை ராஜஸ்தான் ராயல் வின் ஆகிற டீமில் மஸ்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த கேட்டகரியிலேருந்தே ரிஸ்க் எடுத்தால் ஒருத்தங்க தான் ஜிஎலுக்கு வருவாங்க. 1 பர்கர் சேர்த்தா 2, மேக்ஸிமம் 1 எடுக்கிறது போதும். அப்புறம் இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் இருக்கிற லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இவங்க கண்டிப்பாக ஆனால் ஜிஎலுக்கு வருவாங்க. 1 or 2 பிளேயர் வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பவுலர்லேருந்து நம்ம 1 இல்லைன்னா 2 பேர் எடுக்கணும். அதில் ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி சர்மா இருக்கும். அவர் ஓவரில் அடி விழும், ஆனால் விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். அந்த ஒய் புஞ்சாக்கவும் இருக்கும். ஏகான் வந்தால் 1 இல்லைன்னா 2 ஓவர் போடுவார். இந்த மேட்ச் உள்ளே வரலாம். இவங்க 2 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் அவங்க கேப்டன் எப்படி கொடுக்குறாரு, அவங்க ஓவரில் அடி விழுந்துச்சா அப்படின்னா உண்டு. ஆனால் இவங்க இந்த டிக் பண்ண 2 பேரும் எப்படியும் 3 ஓவர் போடுவாங்க. ஸோ விக்கெட் ஃபால் இருக்கும். அந்த ஒய் புஞ்சாங்கவங்க கொஞ்சம் லெக் ஸ்பின் போடுவாங்க, விக்கெட் ஃபால் கிடைக்கும். ஸோ இவங்க 2 பேரில் ஒரு ட்ரீம் டீம் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த தவேத்யா என்சிந்துவை நீங்கள் ஜிடி லாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஜிடி லாஸ் ஆகிற டீமில் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை கண்டிப்பாக எடுக்கணும். லாஸ்ட் மேட்ச்சே நம்ம இதில் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி டவேட்டியா வந்திருப்பார். அதே மாதிரி தான் அந்த இதில் வருவாருன்ட்டு நீங்கள் லாஸ் ஆகிற மேட்ச்சில் இவங்க 2 பேரில் ஒன்று எடுக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு பிச்சு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் 1 இல்லைனா 2 வேறு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் சிவிசி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் செக்ஷனில் உள்ளவங்களுக்கு ஒரு சி இல்லைன்னா விசி வரும். அதில் யாருக்கு ட்ரை பண்ணலான்னா சுதர்சனுக்கு ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி கில்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா அப்படின்னா அது மேக்ஸிமம் ஒரு நல்ல பாயிண்ட் எடுப்பாங்க. ஆனால் 2 பேரும் சிவிசி வருவாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா த்ரெட்டு ஒர்க் ஆகலைன்னா வேணால் நடக்கலாம். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் சூரியவம்சியும் சேர்ந்தாப்புல தான் வருவாங்களானாலும் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க வேணால் அந்த இடத்துலையும் வரலாம். அதே மாதிரி பட்லர் ஒரு சிவிசி ஆப்ஷனில் தான் இருக்கார். இப்போ நீங்கள் சாய் சுதர்சன் பட்லர் ட்ரை பண்ணலாம், கில் பட்லர் ட்ரை பண்ணலாம், இல்லை ஜெய்ஸ்வால் பட்லர் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சூரியவம்சி ரொம்ப ஹை பெர்சன்டேஜில் இருக்கார், ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது சிவிசியில் இருந்து மற்றபடி சின்னதாக ட்ரீம் டீம் வரலாம். நீங்கள் அதையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, இவரை ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று நீங்கள் ஜூரலில் எடுக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து வர ஃபெரேரியாவையோ ஷனாக்காவையோ டீமில் எடுக்கணும். கண்டிப்பாக வருவாங்க ட்ரீம் டீம். இவர் பெருசாக பண்ணாதான் வரமாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.